ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி தி ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் காமெடி ஹாரர் மூவி. ஆக்சுவலி என்னோட இந்த சேனலில் வந்து நான் எனக்கு கிடைக்கிற டைமில் தான் ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன். பட் பேசிக்காக நான் தமிழ் படங்கள் மோஸ்ட்லி போட மாட்டேன். ஸோ நான் நிறைய ஹாலிவுட் படங்களோட நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத படங்களை தேடி தான் நான் இதில் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் என்னோட ஒரு ஸ்பெஷல் அதுதான். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தா அந்த சில படங்களையும் தமிழ் படங்களையும் நான் இன்க்ளூட் பண்ணுவேன் இந்த ரிவ்யூவில். ஆக்சுவலி இந்த ஹேண்ட் அப்படிங்கிற படம் ஒரு விசித்திரமான படம். எப்படின்னா இந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷனு ஜஸ்ட் 57 மினிட். பட் அதுக்குள்ளே எவ்வளோ ஆச்சரியங்கள், எவ்வளோ சின்ன சின்ன ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்றது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி படத்தோட கதை அப்படின்னா ஹீரோ அவங்க ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள டாய்லெட்டுக்குள்ள வந்து ஒரு கை வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கு. சரி, என்னடா அந்த கை அப்படின்னு பார்க்க போனா அந்த கை மட்டும் அசையுது. சரி, இவர் பயந்து போய் ஹீரோ வந்து 119க்கு கால் பண்றாரு. 3 பேர் அங்க வர்றாங்க. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒருத்தனை வந்து கொலையும் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கைகள் அந்த வீட்டுக்குள்ள பேய் மாதிரி நடமாடுது. என்னடா விசித்திரமா இருக்கு அப்படின்னு ஒரு விசித்திரமான கை. ஸோ பாத்ரூமுக்குள்ள தான் இது. ஸோ பாத்ரூம் கதவும் லாக் ஆயிருது. ஹீரோயினையும் மயங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கை உண்மையில இந்த பேயா இருக்குல்ல அந்த கை, அது என்ன, எப்படி அதுக்குள்ள வந்துச்சு, அந்த டாய்லெட்டுக்குள்ள இருந்து எப்படி இவங்க எல்லாம் வெளியில வந்தாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டா ஒரு ஃபன் ஃபேக்ட் ஹாரரோட சொல்லியிருக்க படம் தான் இந்த ஹேண்ட் அப்படிங்கிற படம். ஆக்சுவலி இது இவ்வளவுதான் கதை அப்படின்னு போய் ஒரு டாய்லெட்டுக்குள்ள என்னெல்லாம் மேக் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு. இதுல நம்ம ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னா அந்த ஹேண்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதா. அதுக்கும் அந்த 119ல இருந்து வர்ற அந்த ஆஃபீஸர் ஒரு கதை சொல்லுவாரு. அதை நீங்க படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் அது அப்படி வந்தாலும் இதுக்கு இந்த படத்துக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எண்டிங் படத்துல கிடைக்கல அப்படின்றதான். பிகாஸ் இதோட கண்டினியூஷன் வரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை வந்து ஒரு ஓப்பன் எண்டாவே முடிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு 57 மினிட்ஸுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஹாரர் எலிமெண்டோட ஒரு படம் கொடுக்க முடியும், அதுக்குள்ள எப்படி ஒரு பிளாக் காமெடியை வந்து இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சிருப்பாங்க. இதனுடைய ஹீரோவே பார்த்தீங்கன்னா படம் ஒரு 57 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் ஹீரோயினி மயக்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ மொத்தமே ஒரு 5 பேர் தான் அந்த படத்துல இருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயினி, அந்த 119ல வந்து அவங்க, இன்னொரு வாட்ச்மேன். ஸோ மொத்தமா ஒரு 6 பேர். சாரி. ஸோ ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீரியஸா இருப்பாருங்களே அப்படின்னு நினைச்சோம்னா, ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு சீரியஸோட தான் அவரும் நடிச்சிருப்பாரு. பட் இதுல ஆக்டிங் அப்படின்னும் போது எல்லாருமே ரொம்ப சுவாரஸ்யமா நடிச்சிருந்தாங்க. ஒரு டாய்லெட்டுக்குள்ள ஒரு கை, அதை வச்சு எப்படா இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு உங்களால 1 ஹவர்ல அப்படின்றது நம்ம ஆச்சரியத்தோட அந்த படத்தை பார்த்து நம்ம முடிக்கிறோம் அப்படின்றதான். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த படம் வந்து தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. அண்ட் அஃபிஷியல் தமிழ் டப் அட் நோட் அட் திஸ் பாயிண்ட். நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலே இந்த படம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லாத ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹாரர் என்டர்டைன்மெண்ட் மூவி. உங்க ஃபேமிலிஸோட நீங்க 1 ஹவர்ல ஜாலியா பார்த்து முடிக்கிறதுக்கான படம் தான் இந்த ஹேண்ட் அப்படிங்கிற படம். டெஃபினட்டா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ்ல. அந்த ஹேண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அதுவும் அக்செப்டபிளா தான் இருக்கு. ஸோ அந்த படம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.